Yeah, there was a man on the other side who was having 55 women. Oh, 55 women. Yeah, and 500 children. Seriously? Yes. இந்த மழையை நினச்சாதாங்க ரொம்ப பயமாக இருக்குது. ஹாஃப் அன் ஹவர் முன்னாடிக்கு சரியான ஊற்றிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் மழை அடித்தேனா அப்படின்னு கேட்குற அளவுக்கு அப்படி வந்து காஞ்சி போய் கிடக்கு. நம்ம தலைவன் வேறு இங்கே குஜாலா விளையாடிக்கிட்டு இருக்காப்புல. நம்ம இப்போது உகாண்டாவோட கடக்கோடி பகுதியான முராட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமத்துக்கு வந்திருக்கோங்க. பழங்குடி மக்களை பார்க்குறதுக்கு, அவங்களோட வாழ்க்கை முறைலாம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம அந்த பழங்குடி மக்களோட ஒரு ஸ்பெஷல் திங்கக்கிழமை சந்தைக்கு போனோம். அங்கே வந்து கிட்டத்தட்ட 5லேருந்து 6 வெரைட்டி ஆஃப் பழங்குடி மக்கள் வந்து அங்கே அவங்களோட பண்டத்தெல்லாம் மாற்றிக்கிட்டு பயங்கரமாக இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸு. அங்கேயே அப்படி இருந்துச்சுன்னா அந்த சந்தையை முடிச்சுட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு போகிறாங்களாம். ஈவினிங் அவங்க கிராமத்தில் போய் என்ன பண்ணுவாங்க, அந்த ட்ரெடிஷ்னல் அவங்களோட கிராமத்துக்கு நம்ம பயணம் பண்ணி போகிறோம். இங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் பக்கங்க. அருமையான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க என் கூட டிஜிட்டலாக பயணம் பண்ணுங்கள் இந்த ட்ரைப்ஸ் விசிட்டுக்கு. எனக்கு ரொம்ப நாள் ஆசை பழங்குடி மக்கள் அவங்களோட அந்த வீட்டை அதெல்லாம் பார்க்கணுன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி அது நிறைவேற போகுது. நம்ம கரெக்டாக 3:30க்கு கிளம்பணுங்க. இப்போ மணி வந்து 1:30 ஆகுது. போயிட்டு லஞ்ச் எதாவது சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கேன். ஏன்னா நேற்று நைட்லேருந்து ஒன்றுமே சாப்பிடல. ஏன்னா இங்கே ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது. அதான் வேறு மேட்ரு. அதாவது வெஜிடேரியன் சொல்கிறேன். ஸோ இப்போ ஒரு கடையில் நான் ஆல்ரெடி கேட்டிருக்கேன், வெஜ்ஜுக்கு எனக்கு ரைஸும் அப்புறம் வந்து பீன்ஸ் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க சரி செஞ்சு தரேன் அப்படின்ட்டு இருக்காங்க. வாங்க ரெடி பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்துருவோம். மேனேஜ் பண்ணுறது ஈஸிங்க வெஜ்ஜு. நீங்கள் கேட்டாலே இங்கே இருக்கிற மக்கள்ஸ்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருக்காங்க. யாரும் நோன்லாம் சொல்ல போகிறது இல்லை. பட் நீங்கள் அவங்ககிட்ட போய்ட்டு புரிய வைக்கணும், அவ்வளோதான். ஸோ ஒரு வெஜ்ஜாக ட்ராவல் பண்ணுறது அவ்வளோ டஃப்பான விஷயம்லாம் கிடையாது. பார்த்தீங்களா, இங்கே லோக்கலாக சுற்றுறவங்களே வந்து ஒரு மாதிரி அவங்களோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸில் தான் இருப்பாங்க. சரியான எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் ஒரு அந்த ட்ரெடிஷ்னல் ஹெரிட்டேஜ்லாம் லவ்வராக இருந்தீங்கன்னா மஸ்ட் விசிட்டு இந்த மொராட்டோ வில்லேஜ் உங்களுக்கு. ஓகே, திஸ் இஸ் வீடு. ஓ, இங்கிலீஷ் இங்கிலீஷ் நோ இங்கிலீஷ் இங்கிலீஷ் புரியல போல இருக்கு அவருக்கு. பட் திஸ் இஸ் குட். ஓகே ஓகே, புரியல தல, புரியல தல. இட்ஸ் ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. அவரு கூப்பிட்டு வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாரு. அவருக்கு இங்கிலீஷ் புரியல என்ன பேசுறது. இட்ஸ் ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே ஓகே, தேங்க்யூ, பாய். காசு கேட்குறாரு போல இருக்கு. சரி இருங்க, 1K 2K ஏதாவது இருந்தால் எடுத்து கொடுப்போம் நம்ம. பைசா ஃப்ரீ. எஸ், I think he want to buy something for me, but okay. I don't want. What is this actually? You can take a tea. Yes. Hey. You can say in local language. Hey. என்ன ஒரு சிரிப்பு பாருங்களா. ஓகே, பாய் பாய். இங்கே இருக்க மக்கள் இப்படி தாங்க. ஆக்சுவலி வந்து அவங்களுக்கு நிறைய ட்ரைபல் மக்களுக்கு வந்து இங்கிலீஷ் தெரியாது. ஆக்சுவலி நம்ம கீழெல்லாம் உட்காண்டா பார்த்தா ஃபுல்லாக எல்லாம் இங்கிலீஷ் பேசுனாங்க. பட் இங்கே இருக்கிற மக்களுக்கு அப்படி கிடையாது. ஸோ இந்த போடா டாக்ஸி டிரைவர்ஸ் இவங்க மட்டும் தான் இங்கிலீஷ் பேசுகிறாங்க. ஸோ ஒரு சின்ன அமௌண்ட்டு கூட எவ்வளோ சந்தோஷம் பார்த்தீங்களா. அப்படி தான் இருக்கீங்க மக்களோட வாழ்க்கை. சரி அதெல்லாம் வேணாம், நம்ம லொக்கேஷன் அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு நம்ம சாப்பிட்டுட்டு போய்டுவோம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அந்த மவுண்டன்ஸ். எனக்கு இன்னும் மழை நினச்சாதாங்க பயமாக இருக்குது. மணி இப்போ 1:30 தான் வந்து 2 மணி நேரம் இருக்குது நம்ம கிளம்புறதுக்கு. மழையை தான் பிடிச்சி ஊற்றிக்கிச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. டப்பி சத்தின்னு உட்கார வேண்டியதான். எந்த ஹோட்டலில் சொல்லி வச்சேன், அந்த ஹோட்டலில் நினைக்கிறேன். வாங்க அப்படியே போவாங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணலாங்க. இந்த ஏரியாவில் ஆஃப்ரிக்கா வந்துட்டீங்கன்னா நீங்கள் இந்த கடையில் தான் சொல்லி வச்சேன் ரைஸுக்காக. ரெடியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே வாங்க உள்ளே போய் பார்ப்போம். ஆஃப்ரிக்கா மக்களின் பாசங்க நான் கேட்டேன்றதுக்காக நான் வெறும் தால் இது மட்டும் தான் கேட்டேன். கீரையும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. இங்கே கீரையும் சூப்பராக சாப்பிட்றாங்க. ஸோ இப்போ சொல்லுங்கள், வெஜிடேரியனாக ட்ராவல் பண்ணுறது கஷ்டமாக ஈஸியாக? நம்ம ஜஸ்ட்டு கம்யூனிகேட் பண்ணி பேசணும், அவ்வளோதான். இது வந்து பீன்ஸ். இந்த ஊரில் இதான் மெயினாக சாப்பிட்றாங்க எல்லோரும். அதனால தான் எல்லோரும் செம்ம ஹெல்த்தியாக இருக்காங்க. ஸோ பீன்ஸ் தனியாக கொடுத்துக்க சொல்லியிருக்கேன். இது போட்டு கூட சாப்பிடுவோம். சாப்பிட்டு முடிச்சு நம்மளோட லைஃப் சேவிங் கிட் இருக்குது. மாதாஜியோட பருப்பு பொடி போட்டு பிளஞ்சி அடிச்சுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஸோ வெஜிடேரியன்ஸ் நான் உங்களுக்கு இருக்கேன் கைட் பண்ணுறதுக்கு. ஜாலியாக ட்ராவல் பண்ணுங்கள். நான்வெஜ் சாப்பிட்டா தான் ட்ராவல் பண்ணணும் அவசியம் இல்லை, நம்மளாலையும் ஜாலியாக முடியும். ஓகே, இது என்ன கீரைன்னு தெரிலங்க. செம்மையாக வெட்டியிருக்காங்க. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குது. அதுவும் சுட சுட சாத்துக்கும் பருப்பு பொடிக்கும் டாப் நாச். நாங்கள் நீங்களும் ஒரு ரூபா சாப்பிடுங்க.
ஆஹா ஆல் கிரெடிட்ஸ் டு மாதாஜி. ஓகே டாட்டா, நம்ம வந்து பைக் வரட்டும், கிளம்பி போகலாம். மணி கரெக்டாக 3:30 ஆகுதுங்க. கிளம்பலான்னு வெளில வந்தால் குறுக்க இந்த கௌசிக்கு வந்தா மாதிரி அந்த அளவு இருட்டிக்கிட்ட வந்துரு. சரியான மழை ஊற்றுதுங்க. தெரியல இன்னைக்கு நாள் எப்படி போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதான் லோக்கல் மக்கள் கூட இங்கே நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஹலோ, இவங்க 3 பேர் ஆய் காட்டுறாங்க. இவ்வளோ நேரம் ஜாலியாக தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த அம்மா மூஞ்ச மூடுது. ஏதோ ஒன்று விடுங்க. யா ஸோ இப்போ நம்ம வந்து ஒதுங்கி நிற்கிறோம் மழைக்காக. பார்ப்போம் எப்போ வந்து மழை நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு. மழை நின்னப்புறம் அப்படியே கிளம்பி போக வேண்டியதான். ஹோப் ஃபார் த பெஸ்ட், விஷ் யூ ஆல் த பெஸ்ட். எஸ் யா, திஸ் இஸ் யூ. Where is he? யா, வேர்? Which one? How are you? Yeah, everyone very good. So when the rain will stop? It will not stop now. Maybe after 2 hours. You see up there? Yeah. Okay, let's wait. தலைவன் வந்தாப்புல எடுத்துகிட்டு கொஞ்சம் தூரம் கிளம்புனோம். அதுக்குள்ளே வந்து மழை பிடிச்சிக்கிச்சு. ஸோ அதனால் இங்கே ஒரு வீட்டில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கியாச்சு. ஸோ இங்கே இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து பழங்குடி மக்கள் தாங்க. இது எல்லாமே வந்து கொஞ்சம் பழங்காலத்து ட்ரெடிஷ்னல் வீடு. நம்ம போயிட்டுருக்க ஏரியா வந்து த ப்ராப்பர் அந்த காலத்தில் மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க அந்த மாதிரி இருக்க லொக்கேஷன். ஸோ தீஸ் ஆர் ஆல்சோ ட்ரெடிஷ்னல் ஹவுசஸ்? No, these are the one which are semi-permanent. Okay. Yeah, they are just using mud only to mud. Okay. So these are little bit modern only. Yeah, these are modern one. இது மாடர்ன்றாங்க, பட் நமக்கு பார்க்க இதுவே பழங்குடி வீடு தான் தெரியுது. நைஸ், வெயிட் பண்ணுவோம். நம்ம இப்போ இந்த பழங்குடி மக்கள் இருக்க ஏரியாவுக்கு வந்தாச்சுங்க. இங்கே கூட்டமாக தான் வாழ்வாங்க போல இருக்குது. இது வந்து முதல் வில்லேஜாக. அப்படியே நம்ம வந்து தாண்டி போகிறது அங்கிட்டு ஒரு வில்லேஜ் இருக்குது. ஸோ ஹியர் பீப்புள் லிவ் இன் கிளஸ்டர்ஸ், ஸ்மால் groups. Yeah, people live in groups. Okay. Yeah, but it's just with the families. Okay. Oh, this full area is one family. Yeah. ஸோ அந்த மொத்த வீடுகளும் வந்து ஒரு குடும்பத்தோடு சேர்ந்து தான். ஸோ ஒரு குடும்பமாக இங்கே வாழ்கிறாங்க போல இருக்குது. நல்லா இருக்குப்பா கல்ச்சர். அது தனித்தனி கிராமம் ஆகிடுது போல. அருமையாக வந்து சேர்ந்தாச்சு இந்த மொத்த கிராம ஏரியாவுக்கு. ஆக்சுவலாக நான் இவ்வளோ எக்ஸ்பெக்டே பண்ணலங்க, இவ்வளோ வீடு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் ஒரு விஷயம் சொன்னார், சொன்ன அப்புறம் தான் வாழ்கிறாங்கப்பா மக்கள் அப்படின்னு தான் இருக்குது. அது எல்லாத்தையும் நம்ம தெளிவாக ஒன்றா பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இங்கே வந்து மக்கள்ஸ் இருக்காங்க, அவங்கள போய்ட்டு க்ரீட்டிங் பண்ணிட்டு அப்படியே கிளம்பலாம். ஸோ வாட் ஐ நீட் டு சே ஃபார் க்ரீட்டிங் தெம்? So our greeting in Karamojong, we say Ejoka. Ejoka, it's like saying, how are you? How are you? Yeah. So when someone say Ejoka, you say to someone Ejok. Ajok. Yeah, that's our greeting in Karamojong. And then another one is checking the hand. Okay. Ejoka, then. Oh, you have shaking hand. Yeah, we check hands and then we also say Ejoka in all Karamojong. ஓ சூப்பரு. ஸோ நம்ம யாரை பார்த்தாலும் வந்து அஜோக் எல்லாம் வந்து அவங்க வந்து அஜோக் சொன்னாலும் நம்ம வந்து அஜோக்கா கேட்கணும். அப்படியே வாங்க பேசாமிங்க, நான் ஒரு பியர் கடை போட்டுடலான்னு இருக்கேங்க. யாரை பார்த்தாலும் என்ன பார்த்தாலும் அவங்களுக்கு தேவையானது ஒரே ஒரு லோக்கல் பியர் மட்டும்தான். அதை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அவங்க உங்களுக்காக வந்து என்ன வேணால் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. So here also they are selling again local beer. Yeah, this is another local beer because in Karamoja, beer is local beer. It's like a kind of a food we eat in a daytime because a daytime like this we don't have lunch, we don't have breakfast. The only meal we have it's evening at 7. Oh. So once we eat at 7, you wait again at 7. Per day only one meal. Yeah, only one meal in a day. In the morning? No, nothing in the morning. Oh, so only if you get the local beer, that's by chance. ஏங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு வேளை மட்டும்தான் சாப்பிடுவாங்களா, அது ஈவினிங் மட்டும்தானா. அதுவும் இப்போ சமைக்கலாம் போகிறாங்க, அதெல்லாம் தான் நம்ம பார்க்குறதுக்காக ஈவினிங் வந்திருக்கோம். ஸோ சமைச்சு ஒரு நாளைக்கு ஒரு வேளை, அவ்வளோதான். என்னப்பா இது பசிக்காது காலையிலலாம் அப்படின்னு தான் இருக்குது. சரி நம்ம போயிட்டு அஜோக்கா ஆரம்பிப்போமா? So here it's our bar, a local bar. Okay. And then this one is where they sit together and then they sell it. So the selling from here is not there if you have money. So sometimes I can come also, I sit here, I wait for a friend. When a friend buy for me, it looks like so. Yeah, it's on. So when a friend buy for me, he share with me. So there is a lot of sharing of beer. Okay, so if today you have beer, you can buy for me. Then tomorrow I will buy for you also. Oh, super. இன்னைக்கு நான் உனக்கு வாங்கி தரேன், நாளைக்கு நீ எனக்கு வாங்கி தர பியர் அப்படின்னு தான் இங்கே இருக்கும் போல இருக்கு நிலமை. So if you don't have money, you will just stay the whole day without
eating anything or drinking anything. ஓகே இங்க வந்து லோக்கல் குழந்தைங்க வந்து ஒரு கேம் விளையாடுறாங்க. ஒரு பள்ளத்தை போட்டு வச்சிருக்காங்க. அந்த பள்ளத்துக்குள்ள என்னென்ன காயெல்லாம் விழுதோ அது வந்து அவங்களுக்கு சொந்தமா. இப்போ ஒண்ணுமே விழலைன்னா அந்த ஒருத்த பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு அந்த காயின்லாம் சொந்தமாயிடும். ஏய் நல்ல விளையாட்டா இருக்கு. உள்ள போகுமா அப்படின்னு தான் இருக்கு. இது வரைக்கும் ஒரே ஒரு பையன் மட்டும் தான் உள்ள போட்டிருக்கான். போடுறான் பார்ப்போம். ஏய் சூப்பர். ஒரு காயின் உள்ள போயிடுச்சா அது அவனுக்கு. மிச்சம் 2 வந்து அடுத்தவங்களுக்கு காலி. ஓகே ஓகே ஓகே. ஸோ வாட் இஸ் த மேக்ஸிமம்? Depending on the number of women you want. You can say I want 10 or 20. சூப்பரு. இங்க ஆக்சுவலா வந்து தலைவன் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காப்புல எப்படி இந்த வீடெல்லாம் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் எனக்கு சொல்லிட்டாரு. இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க புரியுதான்னு பாருங்க. ஃபஸ்ட்டு ஒரு காரமாஞ்சோ ஆம்பளை வந்து ஒரு கல்யாணம் பண்ணுவாங்களாங்க. அவன் கல்யாணம் பண்ண அப்புறம் வந்து ஒரு வீடு கட்டுவாங்களாம். சர்க்கிளாக ஒரு வீடு. இப்போது இந்த பொண்டாட்டிக்கிட்ட வாழ்ந்த அப்புறம் பக்கத்துலேயே வந்து 2வது பொண்டாட்டிக்கான வீடு கட்டுவாங்களாம். அப்புறம் வந்து 3 4 5 6 அப்படின்னு சொல்லிட்டு பூரா வீடியோ வந்து கட்டி முடிப்பாங்களாம். 6 பொண்டாட்டி. ஒரு சர்க்கிள் முடிஞ்சிருச்சா நடுவில் வந்து இவங்களோட மாடு ஆடு கோழி எல்லாத்தையும் வந்து வளர்ப்பாங்களாம். இந்த ஆம்பளைக்குன்னு ஒரு வீடு இருக்காதான். வெறும் இங்கே வந்து எல்லாமே பொங்கலுக்கு மட்டும்தான் வந்து வீடு இருக்குமா. ஸோ 6 பெண்களுக்கு 6 வீடு. இவங்க வந்து எந்த வீட்டுக்கு பிடிக்குதோ அந்த வீட்டில் வந்து ஸ்டே பண்ணிக்கலாம். ஸோ ஹியர் மென் டோன்ட் ஓன் ஹவுசஸ் லைக் தட். Yeah, the man cannot own houses. A man can stay any house you want. Okay. Yeah. And then sometime the number of women can become even 50 because if I'm your first brother and you're my younger brother, so if I die, I give you take all my women. You marry all my women. Ayyo. Yeah. Ayyo. So the woman will be passed from one brother to another brother. Yeah, to another brother. ஸோ என்ன மேட்ரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எனக்கு ஒரு அண்ணன் இருக்கான். அந்த அண்ணனுக்கு 50 பொண்டாட்டி இருக்கு. இப்போ அந்த அண்ணன் செத்து போயிட்டானா அந்த அண்ணனோட 50 பொண்டாட்டியும் அந்த சொத்து சாதி சனத்தோட இந்த தம்பிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுமா. அதாவது எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுமா. செமையாக இருக்குல்ல. ஸோ தட் பிரதர் வில் ஹாவ் his wife and the one for the brother, they mixed it. Oh my God. Yeah. So who has the highest history here of? Yeah, there was a man on the other side who was having 55 women. Oh, 55 women. Yeah, and 500 children. Seriously? Yeah, so to us here, when you have very many women and very many children, you are rich. Oppa. Yeah, the reason why we say we are rich, we marry our women with the cows. That's why when I get married to 5 women, I will pay all the cows. Oppa, வேற மாதிரி. And then the payment is all about cows. 55 பொண்டாட்டியா 500 குழந்தைகளா வெச்சிக்கிறீங்களா? வேற மாதிரி இருக்கும். So here men population is very less. Sorry? Men population is very less here. No, it's not less, it's many. The people are here many. Only that some people are very far, some people have gone to the city, some people have gone to the garden, some people have gone to the kraal. The kraal is to take care of the cows. Okay, great, so great. The population become many. One woman alone can have like 10 children, 12 children. Yeah. Woman can have many husband? No. No, that is not allowed. Only when the husband dies, because you are married with the cows, they give to their brother, the younger brother. Okay. அதாவது லேடிஸ் வந்து நிறைய ஆம்பளை அதாவது ஹஸ்பண்ட் வச்சுக்க முடியாதான். அந்த ஹஸ்பண்ட் செத்தா மட்டும்தான் அவங்க தம்பிக்கு இவங்க சொந்தமாவாங்களாம். மிச்சப்படி வந்து ஒரு ஒய்ஃபுக்கு ஒரு ஹஸ்பண்ட் தான். ஆனால் ஒரு ஹஸ்பண்டுக்கு எத்தனை ஒய்ஃப் வேணா இருக்கலாம். இல்லடா கணக்குது அப்படின்னு தான் இருக்குது. சரி இருங்க, ஆரம்பம் தான் இது. இன்னும் நிறைய இருக்கு நம்ம பார்க்க வேண்டியது. ஸோ இந்த ஹவுஸ் கிளஸ்டருக்குள்ளே நம்ம என்ட்ரி ஆகலாம். Rane okodire lankar mojong nini epitelo dukitere do alogo rane ke konle la marre nari ala marre la kale alu cheda நம்மள வீட்டுக்குள்ள வான் சொல்றதே இவ்வளவு லெந்தா சொல்றாரு போல இருக்கு. So you welcomed us. I said you're welcome to our village and this is our setting of our village. Okay. This is how Karamojong live. This is how the setting of Karamojong. Okay, so we are entering which men's area this? Yeah, so once we enter here, we enter where the cow sleeps, and then we enter now to the family we want to see. Oh, okay, okay. Yeah. So இப்போ நம்ம வந்து சென்டர் பகுதிக்குள்ள என்டர் ஆவறோமாங்க. Yeah, we can go. இங்க தான் வந்து மாடு ஆடெல்லாம் வாழும். இதுக்கு அப்புறம் வந்து ஒரு சைடுல ஒரு பொண்டாட்டியோட வீடு வந்துரும். அப்பா
செம குட்டி என்ட்ரன்ஸாக வச்சுருக்காங்க. உள்ளே வரத்துக்கே வந்து கஷ்டமாக தான்ப்பா இருக்குது. The entrance is very small. Yeah. So I want to see the entrance which is having an open one. Okay, so that okay. we can enter without traveling. Okay. So all our entrance are a bit small. It's very hard to enter, but we shall try to have the big one. Okay, okay, no problem. Yeah. ஸோ இங்கே தான் அவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா, சுற்றி வீடு இருக்குது. இது மொதல் பொண்டாட்டி, ரெண்டாவது பொண்டாட்டி, மூணாவது பொண்டாட்டி, நாலாவது பொண்டாட்டி, அஞ்சாவது பொண்டாட்டி, ஆறாவது பொண்டாட்டின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இந்த ஏரியாவில் உங்களுக்கு வந்து ஆடு மாடு சென்டரில் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் வந்து சீதனமாக வந்தது, சீதனமாக கொடுத்ததுன்னு சொல்லிட்டு. ஸோ ஹியர் men will give to women for marrying or women will give the cows, buffaloes and all? Actually, it's a man to give cows to the Okay. to the woman, If to the parents of the woman. Okay. Yeah. So it's not a woman who pays. It's not happening in Karamoja. Okay. Yeah, only man will pay. So here, if you don't have cows, you are not a man. ஐயோ, So only when you have cows, that's what they recommend. இங்கே வந்து உங்களுக்கு மாடு இல்லைன்னா நீங்கள் வந்து ஆம்பளையே இல்லைங்க. இங்கே வந்து வரதட்சணை எல்லாமே வந்து ஆம்பளை தான் வந்து பொம்பளைக்கு கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கணுமா. ஸோ இங்கே வந்து கேர்ள்ஸ் கொடுக்குற டவுரிலாம் இங்கே வந்து கிடையாது. சொல்லி இங்கே டேட்டோலாம் நிறைய பேர் போட்டிருக்காங்க. அதெல்லாம் வந்து அவங்க ஓகே சொன்னாங்கன்னா கிட்டுக்குள்ளே போய் பார்ப்போம். பயங்கர அழகாக இருக்காங்க டேட்டோ பார்க்குறதுக்கு. எல்லாம் ஈவினிங் இப்போ தாங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்திருக்காங்க. ஸோ எல்லாம் வந்து ஆடி பாடி ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்களா அந்த ஈவினிங்கை. நம்மளும் அப்படியே உள்ளே போகலாம். இப்போ ஏதோ ஒரு வீட்டுக்குள்ளே வந்திருக்கோம். இங்கே ஆல்ரெடி குக்கிங்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பாருங்க. ஸோ இது ஈவினிங் குக்கிங்க்கு. It's our kitchen. ஓகே. Our kitchen we set in 3 stones, and then these stones we put the saucepan on top. Oh. So the firewood is the one we put in the middle, and then this is we are starting to set the fire for cooking the meat. Okay. Yeah. So as you said, they will cook only once in a day. Yeah. So this is the time of cooking, and then by 7 the food is ready to cook now. Oh, okay. Yeah. So that's what they're doing. They're starting now setting the fire. ஸோ இப்போ வந்து நெருப்பு ஆரம்பித்து இப்போ சமைக்க ஆரம்பித்தாங்கன்னா 7 மணிக்குள்ளே சமையல் முடிஞ்சிருமா. 7க்கு சாப்பிட்டு படுத்துருவாங்களாம். அங்கே ரெடி ஆகிட்டு இருக்கு பாருங்க. ஸோ வாட் தேர் குக்கிங் டுடே? They are cooking today meat. வாட் மீட் இட் இஸ்? கோட். This is the sheep. Goat's meat here. ஓகே. Yeah. ஸோ அங்கே பாட்டிலாம் நம்மளுக்கு வந்து இது ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஆட்டுக்கறி. வாவ், ஆட்டுக்கறி அப்படியே ரெடி ஆகிட்டு இருக்கும் போல். டேரெக்டாக அந்த மாதிரி சுட்டு சாப்பிட்ருவாங்களோ. ஷார்ப்பாக வரலைங்க கத்தி. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வெட்டுறாங்க பாட்டி இங்கே. நம்ம இப்போ அப்படியே இங்கே வீடுகளோட அமைப்பை பார்த்துடலாங்க. ஒரு வீடும் ஒரு பர்பஸ்க்காக கட்டியிருக்கு. இந்த மாதிரி பெரிய வீடு வந்து அந்த பொண்டாட்டி நல்ல ஒரு கிராண்டான ஒரு வீடு மாதிரி இருக்கும். சில வீடெல்லாம் உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் அண்டு நீங்கள் தங்குற மாதிரி வீடு. இப்போ இதில் எப்படின்னா ஃபஸ்ட்டு மேலே கூற ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் உங்களோட சாமான் ஸ்டோர் பண்ணிக்கிறாங்க. அரிசி பருப்பு, அதுக்கப்புறம் சாமான் சட்டி, அதெல்லாம் அந்த இடத்துல வச்சுக்கிட்டு அதுக்கு கீழே வந்து மக்கள் வாழ்வாங்களாம். இப்போ இந்த வீடு வந்து ரொம்ப வீக் ஆகிட்டனால இதை வந்து கோழிங்க, அதுக்கப்புறம் வந்து ஆடெல்லாம் இருக்கிறதுக்காக ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ முன்னாடி இங்கே மக்கள் தான் வாழ்ந்துருக்காங்க. எனக்கு இன்னும் இந்த வீடு ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் லோக்கல் மக்கள்ஸ் வந்து இது ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்றாங்க. ஸோ இந்த மாதிரி குட்டி பெரிய வீடுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட டிசைனில் இந்த ஏரியாவில் வச்சுருக்காங்கப்பா. ஒன்றும் தனித்தனி பர்பஸ். இது வந்து வேறு ஏதாவது கூரை அந்த மாதிரி ஏதாவது வீக் ஆகிடுச்சுன்னா மாற்றுறதுக்காக இது. ஸோ அந்த ஏதாவது லீக்கு அந்த மாதிரி ஏதாவது கூரை வீக் ஆகிடுச்சுன்னா தூக்கி அப்படியே அங்கே போட்டு சேஞ்ச் பண்ணுறாங்களாம். என்ன அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது பார்த்தீங்களா வீடு. ஆக்சுவலாக எந்த வீடு எது அப்படின்னே தெரிலங்க. இது ஒரு பசில் மாதிரி இருக்குது. திஸ் இஸ் லுக்கிங் லைக் அ பசில். ஐ குட் நாட் ஃபைண்ட் அ வே அவுட். ஓகே. நம்ம அந்த பக்கமாக வந்தோமா, அந்த சைடாக ஓப்பனில் தான் இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து ஒரு குட்டியாக ஒரு போர்ஷன் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. பயங்கரமாக குழப்புறாங்கப்பா இங்கே. So this one is out of this tree. Okay. It's a toothbrush for brushing teeth. Oh, okay. So this is neem tree. Yeah, this is a neem tree. Okay. Yeah, so this neem tree we use it for brushing, and then when the sun is too hot, we also use it for a shade. And then for the village like this, you see there are very many neem trees. It's a local herbs medicine. So we are using it for treating a child when he's sick of malaria or when the child is coughing. So we pick the leaf and then we give the child for a child who is coughing. But for malaria, we pick the skin and boil it with hot water, and then we make it a medicine. So within some few hours, the baby become very fine. So it's acting as a local herbs medicine as well. சூப்பர். Yeah. அவர் என்ன சொல்கிறாரு, இந்த கிராமத்தில் வந்து நிறைய வேப்ப மரம் இருக்குங்க. இந்த வேப்ப மரம் எல்லாம் வந்து இவங்களுக்கு பயங்கர மெடிசன் மாதிரி யூஸ் ஆகிட்டு இருக்கான். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அங்கிட்டோன்னு வச்சுருக்காங்க. எல்லாம் பயங்கர பிளான் பண்ணி தான்ப்பா செஞ்சுருக்காங்க.
எத்தனை வீடு இருக்குது. உங்களுக்கு ஒரு கொஸ்டின், இப்போ நம்ம வந்து இருக்கிறது எல்லாம் ஒரே ஒரு ஆம்பளையோட பொண்டாட்டி வீடு. ஸோ இந்த ஆம்பளைக்கு மொத்தம் எத்தனை பொண்டாட்டி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் கெஸ் பண்ணுங்கள் பார்ப்போம். நைஸ்ப்பா. ஒரு இடத்துல ட்ரெடிஷனும் மாறி மாறி தான் இருக்கும் போல இருக்குது. இப்போ டாஸ்க்கே வந்து நம்ம இதுக்குள்ளே போயிட்டு வெளில வரணும். போலாமா? இங்கே குழந்தைங்களாம் எப்படி பிறக்கும், எப்படி நேம் வைக்கிறது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாருங்க. செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே மோஸ்ட்லி 99% பிரசவம் வந்து இந்த கிராமத்துக்குள்ளே தான் நடக்குமாங்க. பட் இப்போ கவர்மெண்ட் ரூல் போட்டிருக்கனால இங்கே பிரசவம் பண்ணிவிட்டு லோக்கலாக வந்து இவங்க அந்த ஹெர்ப்ஸ்லாம் வச்சு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்களா ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக. பட் பிரசவன்றது இந்த கிராமத்தில் நடக்குமா. இது ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன ஸ்பெஷலாக நடக்குதோ அதுதான் இந்த குழந்தைக்கு பேர் வந்துருமா. இன்றைக்கி மழை பெய்யுதா, இன்றைக்கி ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா மழை சம்மந்தப்பட்ட பேர் தான் வைப்பாங்களாம். ஸோ வாட் நேம் யூ செட் ஃபார் த ட்ரெயின்? For the rain, you are called Lokiru. Lokiru. Yeah, that's when you are born on the rain. Okay. When it's raining like this, for today, like it was too much rain, any child born is called Lokiru. Lokiru. Yeah, but when the sunshine is too hot, the sun is hot, they give you Lokolong. And when the wind So is what too, is your name? Lochoro. Lochoro. My name Lochoro. It comes from the beans. Beans. Yeah. So that day they harvested bean. Yeah, they are best thing. They are beans. Then my mother produced me from the beans. Oh, super. From the garden of the beans. ஸோ இவருக்கு பேர் எப்படி வந்துச்சுன்னா அன்றைக்கி வந்து பீன்ஸ் ஹார்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்களாம். அதனால் இவருக்கு பேர் பீன்ஸ்னு வச்சுட்டாங்களாம். வேறு மாதிரி இருக்கு ப்ரோ. எப்படி தான் வந்து இந்த மாதிரிலாம் கண்டுபிடிக்கிறாங்கன்னு தெரியல. இங்கே ஒரு பாட்டிமா இருக்காங்க. இந்த வீடு செம்ம அழகாக இருக்குங்க. இந்த ஏரியா அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். செம உள்ளே குக் பண்ணுறாங்க போல் இங்கே. அஜோக்கா 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 அவங்க நான் அஜோக்கா சொல்கிறேன், அந்த பொண்ணு அஜோக்கா அப்படின்னு சொல்லுது. அஜோக்கா 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 இந்த ஐயோ தலைக்குட்டி சூப்பராக இருக்குல்ல. சுக் சுக் அஜோக்கா அஜோக்கா. The family and then also building the place. ஓ கிரேட். ஸோ இப்போ என்ன மேட்ரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்குறோம்ல வீடு இருக்கட்டும், இங்கே இருக்க ஏரியாவாக இருக்கட்டும், சாப்பாடாக இருக்கட்டும், எல்லாமே செய்யறது இங்கே வந்து பெண்கள் தானாங்க. இந்த வீடு கட்டுறதும் ஒரு பெண் தான், சமைக்கிறதும் பெண் தான், அதே மாதிரி இந்த ஏரியாவை பார்த்துக்கிறது, குழந்தைங்கள பார்த்துக்கிறதுன்னு சொல்லிட்டு. அப்போ ஆம்பளைங்களுக்கு என்ன தான் வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வேலை வந்து மாட்டை பார்த்துக்கிறது, ஆட்டை பார்த்துக்கிறது, அந்த ஆடு மாடெல்லாம் போய் விற்று அதை காசாக்கிட்டு வர்றது தானா. ஸோ காசு சம்பாதிச்சு வந்து கொடுப்பாங்களாம். லேடிஸ் வந்து இந்த மொத்த நிர்வாகத்தையும் பார்த்துப்பாங்க, வேலை செய்கிறது எல்லாமே. இப்போது ஒரு பொண்டாட்டி நீங்கள் கட்டிகிட்ருக்கீங்கன்னா அந்த பொண்டாட்டியே சொல்லுவாங்களாம் நீங்கள் இன்னொரு பொண்டாட்டியை கட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இங்கே அவ்வளோ வேலை இருக்கான் செய்கிறதுக்கு, ஒரு பொண்டாட்டியால் செய்ய முடியாதான். ஸோ ஏகப்பட்ட ஒய்ஃப்ஸ் இருந்தால் அந்த வேலையை அவங்க வந்து பகிர்ந்து செஞ்சுக்கிறாங்களாம். ஸோ அப்படி தான் இங்கே வந்து கல்ச்சர் போய்கிட்டு இருக்கு. இங்கே தலைவனே ஒரு குழந்தையாக மாறிட்டான் போல. So this our house. You can come inside and see how it looks from inside. Okay, sure, welcome. So இது ஒரு புது வீடு போல இருக்கு. So this is a new house. Yeah, it's a new house. It's taken like 1 month. ஓகே, ஒரு மாதம் முன்னாடி தான் கட்டியிருக்காங்களா அந்த வீடை. பாருங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் இந்த ஏரியாவே உங்களுக்கு. அப்படியே பேக்கை கழட்டி வச்சுட்டு உள்ளே போகலாம். கம் ஆன், வெல்கம் டு த காரமாஞ்சோ ஹவுஸ். Very dark, huh? Yeah, so this is how our house looks from inside. Okay. Yeah, but here it's a bit modernized. So our mattress always is the skin of a cow. Okay. That's the one what we're using for sleeping. So the basco. லைட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க, பட் உங்களுக்கு அப்படியே இருக்கிறத காட்டுறேன். இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு மாடர்ன் வீடாம், அதனால தான் இந்த மாதிரி இருக்கான். யூஸ்வலாக இவங்க வந்து படுத்துக்கிறது எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாட்டோட தோலில் தான் படுத்துப்பாங்களாம். ஸோ மாட்டு தோலில் படுத்தாதான் இவங்களுக்கு நல்லா தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு இது இருக்குது போல இருக்குது. எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க பாருங்களேன். ஸோ how many days it will take for constructing a house? It's only 2 weeks because a lot of people comes and then they do contributing together to work. Oh, super. வெறும் 2 வாரத்துல இந்த வீட்டை கட்டி முடிச்சிருவாங்க போல இருக்கு. Yeah. And then all our houses, now this one they skin out, but when we put the skin of the cows, even 15 people can sleep or 20 people. Yeah, we don't sleep one, we sleep. Yeah, it is big actually. Yeah, so we sleep in line and then all people get occupied. பனா இந்த குழந்தைங்க தான் இங்கே நம்மளை வந்து வேற லெவலில் என்டர்டெயின்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கப்பா. இந்த குட்டி குட்டி வீடு மாதிரி பார்க்குறீங்களா, இது வந்து கிரெய்னரிஸுங்க. அதாவது வந்து
சாப்பாடு சேமித்து வைக்கிறதான். இது உள்ள தானியங்கள்லாம் இருக்குமா, ஏதாவது ரொம்ப வந்து கஷ்டமான நேரம் வந்துச்சுன்னா இது ஓப்பன் பண்ணி எடுப்பாங்க போல இருக்குது. இந்த மாதிரி ஏகப்பட்ட தானியத்தை சேமித்து வச்சுருக்காங்க. என்றைக்குமே வந்து பசிப்பட்டினியோடு இவங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்யூச்சர் பிளானிங் வேறு மாதிரி செஞ்சுருக்காங்க ப்ரோ. இந்த வீட்டுக்குள்ளே சமைச்சிட்டு இருக்காங்க போல இருக்குது. ஸோ மழை பெய்யறதுனால இன்றைக்கி வீட்டுக்குள்ளார சமையல் நடந்துக்கிட்டு இருக்கு. அதான் உள்ளே போயிட்டு பார்த்துட்டு வந்துடுறோம். ஆனால் எப்படி தான் இந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு வராங்கன்னு தெரியல. இவ்வளோ குட்டி குட்டியாக இருக்குப்பா எல்லாமே. Very small your houses are. Yeah, so we keep our firewood. Okay. When the rain, we have firewood safe. Yeah, and then we keep the dry one always for cooking. Okay. Oi. பா செம்ம ஒரு மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்குது. உள்ளே இருக்கவும் இல்லை. ஆனால் எப்படி தான் இவங்க வந்து இது பண்ணுறாங்கன்னு தெரியல. ஸோ வாட் இஸ் த ஸ்பெஷல் டுடே? It's greens. ஓ கிரீன்ஸ். ஓகே. ஸோ நீ கீரை வகை தான் சமைக்கிறாங்க போல இருக்கு. நைஸ்ப்பா. இது பாருங்க. Oh wow. It's green. Yeah, green. So it's a nice greens, delicious greens. So it's for dinner at evening. இந்த கிராமத்துலலாம் ஒன்றும் வந்து டிவி இன்டர்நெட்டு அதெல்லாம் பெருசாக வரலங்க. இவங்க என்ன தான் வந்து சிட்டிக்கு கொஞ்சம் பக்கத்துலேயே இருந்தாலும் இன்னும் அந்த ரிமோட்னஸோடு தான் இருக்காங்க. டெய்லி ஈவினிங் எல்லோரும் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு 7 மணிக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடி இங்கே டான்ஸ் ஆடி ஜாலியாக இருப்பாங்களாம், லோக்கல் பியர்லாம் குடிச்சிக்கிட்டு. ஸோ இப்போ டான்ஸ் ஆடுற அந்த லொக்கேஷனுக்கு தான் போக போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது எதுவுமே ஆர்டிஃபிஷியலோ இல்லைனா ஒரு டூரிஸ்ட்டுக்காக செய்கிறதோ இல்லை. இங்கே மக்களோட லைவ் வாழ்க்கை எப்படி வாழறாங்களோ அந்த வாழ்க்கையை நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுக்காக தான் நம்ம இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வரோம். ஏன்னா நம்ம ஊர்லேயே நிறைய ட்ரைபல் ஷோஸ் இல்லைனா அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. அதெல்லாம் முன்காலத்தில் அவங்க ட்ரைபல்ஸாக இருந்தாங்க, இப்போ அந்த மாதிரி செஞ்சு காட்டுறாங்க. பட் இங்கே ஆக்சுவல் ட்ரைபல் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்களோ அதை நீங்கள் பார்க்குறீங்க. அதுக்கு தான் நீங்கள் ஆஃப்ரிக்கா வரணும் அப்படின்றது சரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க. வா 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 வா. இங்கே போகிற வழியில் இங்கே ஒரு பீர் கடை தலைவன் சைடில் போட்டுட்டாப்புல. ஆக்சுவலாக பீர் எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம தலை கொஞ்சம் அடிச்சுக்கிட்டு இருக்காப்புல. ஸோ பேசி முடிக்கிட்டோம். ஓகே, சீட்டு பாருங்களேன், வித்தியாசமாக இருக்குது உங்களுக்கு. ரைட்ரா. வாட் இஸ் திஸ்? This is a stool for Karamojong. Okay, they carry it everywhere. They cut it from a tree. We look at the tree which has 2 branches, and then from there we start cutting. Okay. And then later men do it slowly with a seashell. It's called a seashell. That one we do it slowly, and then later after you make it smooth. Okay, so they sit only in this. They will not sit down. So for us Karamojong, anywhere you want to sit, you take a seat of it. Hey. And then when it reaches at night, we men use it for sleeping. We put it on head like this. Oh, super. So இது வந்து உங்களுக்கு சீட்டாவும் இருக்குமா தலகாணியாவும் யூஸ் ஆகுமா? ரைட்டுப்பா. எப்படிலாம் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க பாருங்க. ஏய் இங்கே பாரியா, தலைவன் தூக்கி தூக்கி கொடுக்குறாப்புல. இங்க அந்த பியருக்கு கான்ட்ரிபியூஷன் வேறு எழுதிக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாள் தரணுமா அந்த நோட்டு புஸ்தகத்துல. ப்ரோ கேன் ஐ சி 1 minute? This one. Yeah. So இங்க வந்து யாரு என்னைக்கு 1000 ரூபா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க எல்லாமே பியர் தான். நீங்க பியரு காசு கொடுக்கலாம், நீங்க நண்பனே இல்லை அப்படின்னு தான் இருக்கு போல. ஸோ one will pay one day. 1,000 again the next day also. 1,000. பாருங்க பியருக்கு கணக்கே வச்சிருக்காங்க இங்க யாரு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பர். இந்த ஈவினிங் டான்ஸு அதுக்கப்புறம் வந்து ஃபன் பண்ணுறது எல்லாம் வந்து தனித்தனியாலாம் இருக்க மாட்டாங்க, எல்லாரும் ஒன்று கூட்டிடுவாங்க போல இருக்கு ஈவினிங்கு. ஸோ அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து நம்மளுக்காக பண்ணுறது கிடையாது. இந்த மாதிரி நம்ம வந்து நிறைய யோசிப்போம், பட் இது இவங்க ரெகுலராக ஈவினிங் பண்ணுறது. ஏன்னா இங்கே கரண்ட் வசதி கூட இல்லைங்க. ஹியர் நோ எலக்ட்ரிசிட்டி. There is no electricity, no light at the house, only they set fire. ஓ ஓகே. ஸோ இங்கே ஒன்றும் கரண்ட் வசதி கூட வரல. But people are living here for many years, so many years. He has reached even like some like 50 years. Oh, 50 years. Yeah. Okay. So you're nomads, you keep moving. It depends on how the soil is good. If the soil are good, no sickness, no diseases, we continue staying. Okay. The moment the place start the sickness is there, we start moving to another place. Super. அதான் இந்த இடத்துக்கு எந்த பாதிப்பும் இல்லை. கேட்டில்ஸ் அதாவது மாடு ஆடெல்லாம் ஒழுங்காக வளருதுன்னா அவங்க இங்கேயே இருந்துப்பாங்களாம். இல்லைனா ஏதாவது பிரச்சனை, ஏதாவது டிசீஸ் மாதிரி பரவுதாக இருந்தால் எல்லாத்தையும் வீட்டெல்லாம் எடுத்துகிட்டு அடுத்த லொக்கேஷன் போயிடுவாங்களாம். இப்போ கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு மேலே மக்கள் இங்கே தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களாம். இங்கே பாருங்க,
ஆடலும் பாடலும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. Our song all is about cows. Oh, The okay. friend gave me the cow. So Lotio is a person. So he offered the cows to contribute. அஜோக். So when you see the Ajok. metallic ring on the neck of the mother, that's the woman who is paid with the cows. What? The woman who is paid fully with the cows. Oh, okay. When you are not fully paid with the cows, you put the metallic ring on the neck. Nice. என்ன ஓட்டிகிட்டே இருக்கிறதா டான்ஸா இங்க? வேற மாதிரி இதுதான் இங்க இருக்கிறவங்களுக்கு என்டர்டைன்மெண்ட். போடு நம்மளும் இனத்தோட இனத்தான் சேர்ந்துட்டான். நம்மளும் ஆடுவோம் வாங்க. இந்த கேப்புக்கு ஒரு அடையாளம் இருக்காங்க. இதை பத்தி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், வெயிட் பண்ணுங்க. நமக்கு தேவையான ஒரு விஷயம், டான்ஸ் எல்லாம் முடியட்டும், அதுக்கப்புறம் இதை பத்தி நான் தெளிவா சொல்றேன். ஸோ நானும் கேப் போட்டுக்கிட்டு இங்க வந்து நானும் பதிவு பண்றேன், எனக்கும் தேவை அப்படின்னு சொல்லிட்டு. வாங்க நம்மளும் ஒரு ரவுண்டு போயிட்டு வருவோம். செமையா இருக்குது இவங்க கூட டான்ஸ் ஆடுறது. அவங்க காலில் கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா சலங்கை மாதிரி, அதுலேருந்து தான் மெயினாக சவுண்டு வருது. ஸோ அவங்க டாலியாக வந்து ஓடும் போது ஆடும் போதும் அப்படியே அழகாக சவுண்டு வந்துக்கிட்டு இருக்கு உங்களுக்கு. பார்த்தா தெரியுதா? இது வந்து லெதருங்க, மாட்டோட தோலை தான் இந்த அம்மா கட்டிகிட்டு இருக்கு. நைஸ். ஸோ வாட் தே ஆர் டூயிங் நவ்? You choose your girlfriend. Oh, choosing girlfriend? Yeah. So you go and choose the girl you want, you choose the girl you want. இங்கே பாருங்களேன், பாட்டி கூட போய் சூஸ் பண்ணி வேற மாதிரி. So after choosing, what they will do? After choosing, the lady comes and sits near you. Oh, super. ஏய் இவங்க தலைவன் கூட போய் ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணிட்டு வரான் பாரு. ஏய் கூடவே இருந்துக்கிட்டு பொண்ணை கரெக்ட் பண்ணிட்டு வர. ஒரு பெரிய மனுஷன் பண்ற வேலையாது. ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணிட்டு வந்துட்டாப்புல அதுக்குள்ள. ஏய் வயசுனோ சைஸ். ஆகா வேற மாதிரி இருக்கு. என்ன பண்றாங்க? கல்லெல்லாம் பொறுக்குறாங்க. என்ன பண்றாங்க? அவங்க சொன்ன மாதிரி மொத்த கிராமம் ஒன்று கூட்டிடுச்சு பாருங்க. எல்லாரும் அங்கேருந்து வராங்க ஈவினிங் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு. இப்படி தான். ஏன்னா இங்கே வந்து திரும்பவும் சொல்கிறேன், டிவி லைட் வசதி ஃபோன் வசதி ஒன்றும் கிடையாது. ஸோ மக்களுக்கு இந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட் மட்டும்தான் இங்கே பண்ணு. சரியான ஒரு கல்ச்சராக இருக்குங்க. எல்லாரும் வந்துகிட்டு இருக்காங்க பாருங்க வெளில ஒருத்தரா. இவன் அந்த பொண்ணை விட மாட்டான் போல இருக்கு இன்னைக்கு. போடு சும்மா ஓட்டம் கொடுத்து ஓடுறாங்களே எல்லாரும். போத்தல ஏ நேரம் ஆக டான்ஸ் பயங்கர கிராண்ட் ஆகிட்டு இருக்குங்க. நிறைய பேரும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இப்போ ஆரம்பிக்கும் கம்மியான கூட்டத்தோடு ஆரம்பித்தாங்க, இப்போ சரியான கூட்டம். ஈவினிங் தான் வரணும் கண்டிப்பாக. ஏன்னா பகலில் வந்தால் எல்லாம் வேலைக்கு போயிட்டு கிராமமே காலியாக இருக்குமா. ஈவினிங் வந்ததுனால சரியா இருக்கு. யாருக்கு தேங்க்ஸ் அப்படின்னா மழைக்கு தான். மழை நின்றனால தான் இந்த என்ஜாய்மெண்ட். மழை இருந்துச்சுன்னா ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது. வாவ் என்ன கிராண்டாக இருக்குடா. இது என்னப்பா மூமெண்ட்டு. போடு
ஆம்பளைங்க எப்படிங்க வந்து மேரிடா அன்மேரிடான்னு கண்டுபிடிக்கிறத பற்றி அப்புறம் சொல்கிறேன். லேடிஸ் எப்படின்னா, இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து கழுத்தில் அந்த மாதிரி ஒரு ரிங்கு போட்டு விட்ருவாங்களாங்க. அந்த ரிங்கோட அர்த்தம் என்னன்னா வந்து ஆல்ரெடி அவங்களுக்கு மாடு கொடுத்துட்டாங்க அப்படின்னு அர்த்தம். அந்த போட்டுன்னு போட்டிருக்கு பார்த்துங்க, இவங்களும் போட்டிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருக்கும் வந்து கல்யாணம் ஆகிடுச்சு. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு அந்த ரிங்கு கழுத்தில் இருக்காது. இப்படி தான் இங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஆம்பளைங்களுக்கு இங்கே வந்து ரூல்ஸ் வேறையாங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் கல்யாணம் ஆனவங்களா ஆகாதவங்களான்னு பார்க்க மாட்டாங்க. உங்களுக்கு பொண்ணு வேணுமா வேணாமான்னு சொல்லிட்டு தான். உங்களுக்கு பொண்ணு வேணும்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி தொப்பி போட்டுக்கிட்டு தொப்பி மேலே இந்த மாதிரி ஒரு இறகையை வச்சுக்கணுமா. இவங்கெல்லாம் வந்து பொண்ணு வேணும்னு அர்த்தமா. வெறும் தொப்பி மட்டும் போத்திருந்தீங்கன்னா இப்போதைக்கு எனக்கு பொண்ணு வேணான்னு அப்படின்னு அர்த்தமா. நல்லா இருக்குல்ல? இப்போ நான் போட்டிருக்கேன். எல்லாம் அப்படி தான் வேறு மாதிரி. ஸோ அங்கேயே நீங்கள் டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இவர் இருக்க வரை இவர் வந்து தொப்பியில் இறகு இல்லை, மிச்சம் 3 பேர்கிட்டையும் இறகு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ யார் யாருக்கெல்லாம் இறகு இருக்கோ அவங்களுக்குலாம் பொண்ணு இப்போ வேணும், அர்ஜென்ட்டாக வேணும் அப்படின்னு அர்த்தமா. ஸோ இப்போ நான் கூட வந்து இங்கே அப்ளிகேஷன் போட்டுக்கலாம். என்ன போடலாமா வேணாமா நீங்கள் சொல்லுங்கள். தலைவனோட மூமெண்ட்டை பாருங்க. இந்த பாட்டி தான்ப்பா பயங்கர எக்ஸைட்டடாக ஆடிக்கிட்டு இருக்கு. அது போட்டிருக்கதே பார்த்தீங்களா, மாட்டோட தோல் தான் மாட்டியிருக்காங்க. ஐயோ 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 இங்க ஜென்ரலாவே எல்லாரும் பயங்கரமா குதிக்கிறாங்க. எவ்வளவு ஹைட்டு குதிக்கிறாங்க பாருங்களேன். ஸோ அதையே அவங்க ஒரே ட்ரெடிஷனாக வச்சிருக்காங்க. ஆத்தாடி என்ன ஹைட்ரா. ஆஹா, இது பேர் தாங்க கல்ச்சரல் அண்ட் ஷேர். போதும் போதும். மேய்ச்சலுக்கு போனால் ஆடு மாடு எல்லாம் ரிட்டர்ன் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த குட்டி குட்டி பசங்களாம் தான் இப்போ மேய்ச்சலுக்கு கூப்பிட்டு போயிட்டு வராங்க. இப்போ ஈவினிங் வந்து எல்லாத்தையும் வந்து உள்ளே போட்டு அடைச்சிருவாங்க. ஹலோ, எல்லாம் வீட்டுக்கு போயிட்டுருக்கு. இப்போ 7-7:30 அதாவது சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்குள்ளே எல்லாத்தையும் அடைச்சிட்டு இவங்களும் அவங்கவுங்க வீட்டுக்குள்ளே போய் செட்டில் ஆகிடுவாங்களாம். அதுதான் இங்கே இருக்கிற ஒரு பழக்க வழக்கமாக இருக்குது. நைஸில் எத்தனை மாடாடு வந்துக்கிட்டு இருக்கு பாருங்களேன். பின்னாடி அவ்வளோ பெரிய காடுங்க. அவ்வளோ பெரிய காட்டுக்குள்ளே இந்த 2 சிங்கங்க தான் மேய்ச்சலுக்கு கூட்டு போகுது போல இருக்குது. எவ்வளோ பெரிய ஆளுங்க பாருங்க. So very big persons are taking in. The young ones are the one taking to the field. Yeah. To keep time looking at the sun. Okay, so there are so many houses here, so many clusters. So many villages. So அந்த பக்கம் வரைக்கும்ங்க அவ்வளோ வில்லேஜ். எல்லாரும் வந்து அந்த ஃபேமிலி வந்து கல்யாணம் ஆக ஆக எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போயிட்டு இருக்குமா. ஸோ இங்கே எல்லாமே வந்து கல்யாணத்தை பேஸ் பண்ணி தான். இங்கே பாருங்க, அங்கே ஒன்று அங்கே ஒன்று அங்கே ஒன்று அங்கே ஒன்றுன்னு சொல்லிட்டு அத்தனை இருக்குது இங்கே நீங்கள் பார்க்கலாம். என்ன வீட்டுக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய குப்பையை போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு அர்த்தம் இருக்கான். இப்போ 7 மணிக்கு எல்லோரும் வீட்டுக்குள்ளே போன அப்புறம் இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ் அந்த வீட்டுக்கு. இதை பாருங்கள், இது உள்ளே போயிட்டு அப்படியே அடுத்தடுத்த வீட்டுக்கு நீங்கள் போய்ப்பீங்க. இந்த முக்கியமான என்ட்ரன்ஸை க்ளோஸ் பண்ணுறதுக்கு அது கதவு மாதிரி. ஸோ உள்ளே போயிட்டு கடைசியாக நாமளை வந்து இதை பிடிச்சி இழுத்து போட்டுருவாப்புல. ஸோ யாராலையும் உள்ளேயும் போக முடியாது, வெளியே வர முடியாது. ஃபுல்லாக முள்ளுங்க, பயங்கர ஸ்ட்ராங்கான முள் வேறு. ஸோ வித் திஸ் தே க்ளோஸ் த ஹவுஸ் அண்ட் டன் ஃபார் த டே. நைஸ் டெக்னாலஜி. செமையாக வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. இது ஒரு குட்டி குட்டியாக இருக்கு. ஸோ அவ்வளோதான், கிளம்பிட்டோம் இங்கேருந்து. கூடிய சீக்கிரம் இதெல்லாம் மாறுறதுக்கான அநேக வாய்ப்புகள் இருக்குங்க. இவங்ககிட்டையும் செல்ஃபோன், அதுக்கப்புறம் வந்து டிவிலாம் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக அது அவங்களுக்கும் ஒரு நல்ல விஷயந்தான். இவங்களும் வெளி உலகத்தை பார்ப்பாங்க. பட் இந்த ட்ரெடிஷன்ஸ், அதுக்கப்புறம் இந்த கல்ச்சர், இதெல்லாம் எங்கே போகும்? அந்த பாட்டி ஆசீர்வாதம் பண்ணி அமைச்சிருக்குது பேர். இந்த ஒரு விஷயம் நம்ம மிஸ் பண்ணுவாங்க கண்டிப்பாக. பாய். நீங்கள் சொல்லுங்கள், இவங்க நம்மளை மாதிரி மாடர்ன் ஆகணுமா, இல்லைனா எல்லோரும் ஒன்றுக்குள்ளே ஒன்றா கிராமமாக இந்த மாதிரி இருக்கணுமா? உங்ககிட்டே நான் இந்த கருத்தை விடுறேன். நீங்கள் வந்து சொல்லுங்கள் கண்டிப்பாக. எல்லோரும் நம்மளை எப்படி வரவேற்று இப்போ எல்லோரும் டாட்டா பாய் சொல்லி அனுப்புகிறாங்க பார்த்தீங்களா. அந்த குழந்தை தூக்கிட்டு ஓடுது. நான் எதையோ வந்து நீட்டுறேன்னு சொல்லிட்டு பயப்பட்டாங்க. இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இல்லை? பயப்படாத, கேமரா தான். இங்கே 2 சிரிக்குது, அங்கே அழுது. இது ஏதோ பயப்படுற பொருள் நினச்சிக்கிட்டு. ஐயோ கியூட்ரா குழந்தை. இதெல்லாம் உங்களுக்கு போகிறச்சே வேணா காட்டணும்னு நினச்சேன். பட் மழை சரியாக ஊற்றினால காட்ட முடியல. நல்ல வேலை.
இந்த ஃபுல் ஷூட்டும் முடிச்சிட்டோம். மழை இல்லாத போது இந்த ஏரியா ஒரு செமி டெசர்ட் மாதிரிங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் காஞ்சி போய் தான் கிடக்கும். ஸோ இங்கே மழைலாம் எப்பயாவது தான் வரும். நம்ம கென்யா சைடு போவோம், இதோட பயங்கரமான டெசர்ட் ஏரியாக்கெலாம் பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏரியாலாம். மறுபடியும் நம்ம சிட்டி ஏரியாவுக்கு வந்தாச்சுங்க. அந்த மழை தான் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நம்ம போகும்போது எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது. இவர் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மலைக்கு மேலே ஒன்று கொஞ்சம் ட்ரைப்ஸ் கூட இருக்காங்களாம். நைஸ் நைஸ், வெரி குட். எல்லாத்தையும் வெற்றிகரமாக முடிச்சுட்டு வந்துட்டோம். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே அவ்வளோ குழந்தைங்க இருக்குல்ல, அவங்களோட அந்த எஜுகேஷன் இவங்க ஸ்கூலுக்குலாம் போகிறாங்களா அப்படின்னு கேட்டுக்கலாம். ஏன்னா வந்து இவரும் அதே கம்யூனிட்டின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு தெரியணும்ல, இவர் மட்டும் எப்படி படித்து மேலே வந்தார். ஸோ கண்டிப்பாக இவர் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக தான் இருக்கணும் அந்த கம்யூனிட்டிக்கு. அங்கே இவருக்கு சரியான மரியாதை இருந்துச்சு. படித்தவனுக்கு எல்லா இடத்துலையும் மரியாதை தனிதான்ப்பா, அது மட்டும் உறுதி. ஸோ தலைவன் அங்கே பிஸியாக இருக்காப்புல, வரட்டும் கேட்போம் நம்ம. ஸோ த பீப்புள் கோ ஸ்கூல் தேர், த கிட்ஸ் தேர் they go to school? No? Yes. But why? It's just because there are very many children. Oh, so many children, so they don't go to school. Karamajong don't support people to go to school. Okay, அவங்க கம்யூனிட்டி வந்து ஸ்கூல் போகிறதே வந்து பிடிக்காதுன்ற மாதிரி சொல்கிறார். Then how did you go to school? For me, I ran away from the... Oh my god. இவர் வந்து படிக்கிறதுக்காக கிராமத்தை விட்டே ஓடிட்டாராம். ஓடி போய் படித்து அதுக்கப்புறம் இந்த நிலமையில வந்திருக்காரு. ஸோ படிக்கிறதே அந்த கிராமத்தில் கஷ்டம் தாங்க. பாருங்க எவ்வளோ வெள்ளைக்காரங்க இருக்காங்க பார்த்தீங்களா. அவங்களுக்குலாம் இது ஒரு பெரிய விஷயம். ஜாலியாக வந்து இந்த மாதிரி ஆஃப்ரிக்கா டூர் வரதெல்லாம் பேமெண்ட்லாம் பண்ணி முடிச்சுட்டு நைட்டுக்கு வந்து சாப்பாடு ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். பிசிபெலாபாத் எல்லாம் பக்காவாக இருக்குங்க. சுடுதண்ணி இங்கேயே கொடுத்துட்டாங்க. நம்ம இங்கே தங்கியிருந்தால் ஒன்றும் பெஸ்ட்டாக இருந்திருக்கும். பட் இங்கே தங்குறது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ். நம்ம லாஸ்ட் வீடியோ அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிட்டு அவ்வளோதான் ரெடி. நம்ம ரூமுக்கு போய்ட்டு சாப்பிட வேண்டியதான். பிசிபெலாபாத் பக்கா. ஸோ பேமெண்ட்லாம் பண்ணி முடிச்சுட்டு இந்த அருமையான இடத்த விட்டு கிளம்பியாச்சுங்க. நான் ரூமுக்கு போய்ட்டு எல்லாத்தையும் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நல்ல டிஸ்கவுண்ட்டே கொடுத்துட்டாங்கப்பா. அது வரைக்கும் ஒரு நல்ல ஜாலியான சந்தோஷம். ஸோ தலைவனே இப்போ நம்மளை ட்ராப் பண்ணுறாப்புல அப்படியே போயிடலாம் வாங்க. இந்த பக்கம் சாப்பாடு ரெடி, போய் ரூம் கொடுத்து தூங்க வேண்டியதான். இங்கே உங்களுக்கு ஈவினிங் மார்க்கெட் இருக்குங்க. கார்ன் எதாவது கிடைக்குமான்னு பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். ஸோ நோ கார்ன். I think it's not... I don't know. I forgot why I always make corn. ஓகே ஓகே ஓகே. ஸோ இன்றைக்கி வந்து வெறும் இங்கே மீட் இந்த மாதிரி தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. கார்ன் இல்லை போல இருக்கு. ஓகே, நோ கார்ன் மீன்ஸ் வி கேன் மூவ். இன்றைக்கி ஆக்சுவலாக நிறைய இங்கிலீஷ் படம் பார்த்த மாதிரி தான் இருந்திருக்கும். மன்னிச்சு. ஓகே, பாய் பாய். தேங்க்யூ ஸோ மச். லெட்ஸ் மீட் சூன். ஓகே, பாய். தங்கமான மனுஷங்க. இன்றைக்கி நாள் ஃபுல்லாக சூப்பராக செஞ்சுட்டாப்புல. இப்போ ஒரு வீட்டுக்கு போயிட்டுருக்காரு அவசர அவசரம். மறுபடியும் மழை ஆரம்பிச்சிச்சு. கடவுளுக்கு பெரிய நன்றி. மழையை வந்து கரெக்டாக நம்ம ஷூட் போது மட்டும் ஸ்டாப் பண்ணதுக்கு. மழை மட்டும் தொடர்ந்துச்சு, ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது நம்மளால். இன்றைக்கி வந்ததே வேஸ்ட்டாக போயிருக்கோம். ஸோ எவ்ரிதிங் இஸ் டன் பர்ஃபெக்ட்லி, தேங்க் காட். எல்லாத்தையும் முடிச்சுட்டு பக்காவாக ரூமுக்கு வந்தாச்சுங்க. ஸோ இப்போ காஸ்டிங் பார்த்துடலாம். ரெண்டும் தனித்தனியானா வந்து நம்ம அந்த வில்லேஜ் விசிட் வந்து $35. காலைல மார்க்கெட் போனால் $10. நான் டிஸ்கவுண்ட்லாம் கேட்டேன். ஸோ அந்த ஒரு $10 கட் பண்ணிட்டு $35 மட்டும் வாங்கியிருக்காங்க. நம்ம ஊர் பணத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு $3000க்குள்ளே வரும். $3000 கண்டிப்பாக இது ஒர்த்துன்னு தான் சொல்லலாம். இதில் பாதி பணம் வந்து அந்த கம்யூனிட்டிக்கு போகும், மிச்சது வந்து இவங்க எடுத்துப்பாங்க. ஸோ ஏன்னா அவங்க அந்த மாதிரி போயிட்டு வரதுனால தான் இவ்வளோ ஈஸியாக மக்கள் அங்கே வீடியோ அதுக்கப்புறம் அந்த மாதிரிலாம் பண்ண விட்றாங்க. இல்லைனா உங்களுக்கே தெரியும் எப்படி இருந்துச்சு இவ்வளோ நாள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு அருமையான எக்ஸ்பீரியன்ஸ். நீங்களும் வந்தாலும் இவங்களை வந்து டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் கூகுள் போட்டாலே வரும். இது ப்ரொமோஷன் கிடையாது, ஆனால் நான் டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் தரணுங்கன்னா வேணுன்னா உங்களுக்கு தரேன். இவங்களோட பேர் வந்து காரத்துங்கா தானே, என்ன தூங்கா, ஒரு நிமிஷம் இருங்க பார்த்து சொல்லிடுறேன். அப்படியே டிங் 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 எங்கே இருக்குது. ஸோ இவங்களோட பேர் வந்து காரத்துங்கா டூர்ஸ் பேக் பேக்கர்ஸ் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் அதை வந்து கூகுளில் போட்டிங்கனால எல்லாம் வந்துடும். செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு இன்றைக்கி போயிட்டு வந்தது. அதுவும் அந்த ட்ரைபல் டான்ஸ்லாம் சூப்பர். இதோட இந்த வீடியோ நம்ம மென் பண்ணிக்கலாம். லைஃப் இஸ் ஜஸ்ட் என்ஜாய். பாய் மக்களே, பாய்.